வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா நாம கடகராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். மறக்காம நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆழ்ந்ததை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா நமது கடகராசி அன்பர்கள் என்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பொழுதுதான் இன்றைய தினம் அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம் மற்றும் முக்கிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் 7/1/2022 வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், மார்கழி மாதம், 23ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:32. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் அதிகாலை 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. திதி இன்று மாலை 4:56 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 11:53 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரங்கள். சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய், தனுசில் சூரியன், மகரத்தில் சனி, சுக்கிரன் மற்றும் புதன், கும்பத்தில் குரு மற்றும் சந்திரன். நமது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் என்னென்ன நல்ல நன்மைகள் நடைபெறும் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்ததை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானுடன் சந்திர பகவான் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார். நாளை காலை 5:20 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. அதன் பிறகு சந்திர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுவதால் நாளை முதல் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையப்பெறுவீர்கள். மனதில் தெளிவு பிறக்கும். எனவே இன்றைய தினம் சற்று பொறுமையுடன் நடந்து கொள்வது, விழிப்புணர்வுடன் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தரும். குழப்பங்கள், கோபத்தை இன்றைய தினம் தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. வழக்கமான வேலைகளை எப்பொழுதும் போல செய்து கொண்டு நீங்கள் உண்டு, உங்களது வேலை உண்டு என்று நிம்மதியாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். நாவடக்கம் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மை தரக்கூடியதாக அமையும். கொடுக்கல் வாங்கல்களில் சில ஏமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதால் கொடுக்கல் வாங்கல்களை இன்றைய தினம் தவிர்ப்பதும் நல்லது. முக்கிய செலவுகளை மட்டும் செய்துவிட்டு மற்ற செலவுகளை தள்ளி போடுங்கள். நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று அதை விட்டுவிடுவது நல்லது. இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் சில அச்சுறுத்தல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அது சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்றைய தினம் மற்றவர்கள் அனைவரையுமே இன்றைய தினம் அனுசரித்து செல்வதன் மூலமாக உங்களது வாழ்க்கையில் மிகச்சிறந்த நல்ல பலன்களை நீங்கள் அடைய முடியும். எனவே யாருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம், அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய தினத்தில் உங்களது சிந்தனைகளில் குறிப்பிடத்தக்க ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விசேஷமான ஒருவரை உங்களது நண்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அறிமுகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது. இன்றைய தினம் உங்களது வீட்டில் சின்ன சின்ன பொருட்கள் வாங்குவதன் மூலமாக உங்களது பணம் செலவாக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதனால் நீங்கள் மனதளவால் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. முக்கிய செலவுகளை மட்டும் செய்துவிட்டு மற்ற செலவுகளை பிளான் பண்ணி பண்ணுங்கள். இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக இருக்கும் பொழுது நீங்களே முக்கியத்துவம் கொண்டவராக இருப்பீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களை கேட்காமல் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் எதையும் செய்ய முடியாத அளவிற்கு ஒரு நல்ல சூழ்நிலையில் அமைய பெறுவார்கள். இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவர்களின் கைகளில் நல்ல ஒரு ஆனந்தம், உற்சாகம் காணப்படுகிறது. எனவே இன்றைய தினம் உங்களது சந்தோஷம் உங்களது அன்புக்குரியவர் கையில் உள்ளது. உங்கள் மனதை வென்ற காதலருடனேயே உங்களது சந்தோஷம் இன்றைய தினம் அமைக்கப்படுகிறது. இன்றைய தினம் உங்களது வேலைகளை பின்னுக்கு தள்ளக்கூடிய சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உங்களது அலுவலகத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முறையில் பொழுது கழியும். உங்களது பிரச்சனைகளை நீங்கள் விரைவாக செயல்பட்டு தீர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய தினம் கடினமான சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் காதலில் விழும் ஒரு நல்ல வாய்ப்பை உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் அல்லது உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 7. நண்பர்களே, இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்கள் பொறுமையுடன் மற்றவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக, விழிப்புணர்வுடன் இருப்பதன் மூலமாக இன்றைய தினத்தை மிகச்சிறந்த நல்ல தினமாக மாற்றிக்கொள்ள முடியும். நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும்.
இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். குறிப்பாக உங்களது குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது தேவையில்லாத மனக்கசப்பை உருவாக்குவதை தவிர்க்க முடியும் என்பதால் இன்றைய தினம் கண்டிப்பாக அதை செயல்படுத்துங்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சில அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதில் சில அலைச்சல்கள் ஏற்படுத்தலாம். இதனால் உங்களுக்கு சில அலைச்சல்கள் மூலமாக உடல் சோர்வு ஏற்பட்டாலும் உங்களுக்கு மன நிம்மதியான நாளாக இன்றைய தினம் அமைக்க பெரியும். உங்களது காரியங்களை நீங்கள் நினைத்த காரியங்களை செய்து முடிக்கவும் முடியும். எனவே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை தரும். இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எங்கு சென்றாலும் சற்று விழிப்புணர்வுடன் உங்களது உடைமைகள் மீது கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணைவரின் வழி உறவினர்களிடத்தில் நீங்கள் பொறுமையை கையாள்வது மிக மிக பலன் தரும். எனவே பொறுமையுடன் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம். எந்த ஒரு நண்பர்கள் உறவினர்களுடனும் நீங்கள் அனுசரித்து செல்லுங்கள், பொறுமையுடன் செயல்படுங்கள். இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் புதுவிதமான சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. பங்கு வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள். பண விஷயங்களில் மிக மிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். முக்கிய செலவுகளை மட்டும் செய்யுங்கள். தேவையில்லாமல் பணத்தில் இன்றைய தினம் புழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வுகள் நீங்கள் அதிகரித்து பெற வேண்டிய நாளாக அமைய பெறுவீர்கள். எனவே முடிந்தவரை கிடைக்கும் நேரத்தில் ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு ஓய்வெடுப்பது உங்களுக்கு மிகச் சிறந்த பலனை தரும். மனதில் புதிய உற்சாகத்தை கொண்டு வரும். நண்பர்களே, நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண்ணை வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் மீண்டும் அதை முழுமையாக பார்ப்பதன் மூலமாக நீங்கள் அதை தெரிந்து கொள்ள முடியும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின சில விஷயங்கள் நீங்கள் சொல்ல வேண்டியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதை சொல்லலாம். உங்களது கமெண்ட்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களது ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.